அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செய்வனை செஞ்சவனுக்கே திருப்பி விடக்கூடிய ஒரு பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது உங்களுக்கு நெடு நாட்களாக செய்வனை ஏவல் இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனையினால ஒரு நபர் உங்களை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, அவர்னால நீங்கள் நிம்மதியாகவே வாழ முடியல, இது போல் மாந்திரிக பிரச்சனையை செஞ்சு எங்கள் குடும்பத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த எதிரி மேலே இந்த பிரயோக முறையை ஒரு தடவை நீங்கள் பிரயோகம் பண்ணினாலே போதும், எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் என்ன செஞ்சிருவான்னா வீழ்ந்து போயிடுவான். அந்த செய்வனை உங்களுக்கு அவன் செய்வனை செஞ்சாலும் கூட அந்த செய்வனை அப்படியே அவனுக்கே அது திரும்பி போகிற மாதிரி இந்த முறையை ஒரு தடவை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஏவல் செய்வனை மந்திர தந்திர விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிரி நம்ம அழிச்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. ஒரு தடவை இந்த முறையை நீங்கள் பிரயோகம் பண்ணி வச்சுக்கிட்டாலே லைஃப் லாங்கு உங்களுக்கு இந்த முறை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அவன் அப்படி உங்களுக்கு செய்வனை அவன் மறுபடியும் செஞ்சால் கூட அந்த செய்வனை அவனுக்கிட்டே அது திரும்பி போக ஆரம்பிச்சிடும், திரும்பி போய் அவனுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அது போல் முறைகளை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பூஜையை பண்ணுறதுக்கு என்னென்ன பூஜை பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது கரு உண்டான நாட்டுக்கோழியோடைய முட்டை, அதாவது நாட்டுக்கோழி முட்டை போட்டிருக்கோம், அதை அடகாக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. அடகாத்து அதுக்குள்ளே கரு ஏற்கனவே ஒரு குஞ்சு மாதிரி உருவாகிருக்கும், உள்ளக கரு உருவாகிருக்கும். அந்த தருணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கோழி முட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 எலுமிச்சம்பழம், நல்ல பெரிய எலுமிச்சம்பழமாக, எந்த ஒரு புள்ளியும் எந்த ஒரு நோயும் இல்லாத எலுமிச்சம்பழமாக பார்த்து 3 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு எலும்புச்சம்பளத்துக்கு 21 குண்டு ஊசி, அதே மாதிரி 3 எலும்புச்சம்பளத்துக்குமே 21 குண்டு ஊசிகள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த எலும்புச்சம்பளத்துக்கு 21, அந்த எலும்புச்சம்பளத்துக்கு 21, இன்னொரு எலும்புச்சம்பளத்துக்கு 21, இதே மாதிரி 3 எலும்புச்சம்பளத்துக்கு 21 குண்டு ஊசிகள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு செப்பு தகடு ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி இல்லைன்னா நாட்டு சேவல். சரிங்களா? வெள்ளை இல்லாமல் கருப்பு நிற கோழியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, வெள்ளை இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் தான் இந்த பூஜையை பண்ணணும். அதுவும் அமாவாசை நாளில் எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டு கொல்லைப்புறம், அதாவது தோட்டங்கள் அந்த மாதிரி இடங்களில் பண்ணலாம், மயானத்தில் பண்ணலாம், முச்சந்தியில் பண்ணலாம், குளக்கரைகள் பண்ணலாம், ஏதாவது காடு கரைகளில் வச்சு பண்ணலாம். இதை எக்காரணத்தை கொண்டும் வீட்டு பூஜையிலையோ வீட்டு பக்கத்துலேயோ வச்சு பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இந்த பூஜை பண்ணக்கூடிய இடத்த தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த இடத்துல உங்கள் முன்னாடி ஒரு வேப்ப எண்ணெயில் ஒரு தீபம் போட்டு ஏற்றி வச்சுக்கோங்க. இல்லைன்னா பஞ்ச தீப எண்ணெய்ன்னு வாங்கி அந்த பஞ்ச தீப எண்ணெயை நல்லா அந்த காற்றுல அணையாமல் நீங்கள் என்ன செஞ்சுங்கன்னா திரி போட்டு ஏற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு தலை வாழை இலையை நீங்கள் எப்போவும் சாப்பிடுவீங்கள்ல அது போல் போடாமல் தலைவாழையை திருப்பி போடணும். சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி இந்த பூஜை முறைக்கு திருப்பி தான் போடணும். சரிங்களா? இந்த மாதிரி வாழை இலையை திருப்பி போட்டுட்டு இது என்ன செய்யணும்னா, மயானத்தில் போய் நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா, சுடுகாட்டில் எரியூட்டப்பட்ட சாம்பலை ஒரு மண் கலையத்தில் எடுத்துகிட்டு வந்துக்கிறணும். எடுத்துகிட்டு அந்த வாழை இலையில் அந்த மயான சாம்பலை கொட்டி பரப்பி வச்சுக்கிறணும். பரப்பிட்டு ஒரு செப்பு தகட்டில் நீங்கள் யார் உங்களுக்கு எதிரி துன்பம் கொடுத்துட்ருக்கானோ, சரிங்களா, நெடு நாட்களாக உங்களுக்கு யார் துன்பம் கொடுத்துட்ருக்காங்களோ அவருடைய பெயரை, அது 10 பேராக இருந்தாலும் சரி, எத்தனை நபராக இருந்தாலும் அந்த எந்திரத்தில் அவருடைய அம்மா பேர் அவருடைய அப்பா பேரை எழுதி அதுக்கு கீழே அவருடைய பெயரை, எதிரியுடைய பெயரை நீங்கள் எழுதி வச்சுக்கிறணும். சரிங்களா? எழுதி அந்த எந்திரத்தை என்ன செஞ்சுறீங்கன்னா, அந்த மயான சாம்பல் மேலே அந்த எந்திரத்தை வச்சு முட்டையையும், அதாவது கரு உண்டான முட்டையை அந்த எந்திரத்துக்கு மேலே வச்சு அந்த எந்திரத்துக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு அந்த முட்டைக்கும் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு அரளிப்பூவை வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா அந்த முட்டைக்கு வச்ச பிறகு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்றீங்கன்னா 1008 தடவை உரு கொடுக்கணும். அந்த மந்திரத்தை 1008 தடவை அந்த முட்டைக்கு உரு கொடுத்து முடித்த பிறகு
ஒரு மந்திரத்தையும் சொல்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்து அந்த ஒரு குண்டூசியை கையில் எடுத்து ஒரு மந்திரத்தையும் சொல்லி அந்த குண்டூசியில் எதிரியை மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த குண்டூசியை எலுமிச்சம்பழத்தில் குத்தணும். இதே போல் 21 குண்டூசியையுமே அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தில் குத்தணும். இதே போல் 3 எலுமிச்சம்பழத்துலையுமே மந்திரத்தை சொல்லி 21 குண்டூசியை நம்ம என்ன செய்யணும்னா அந்த எலுமிச்சம்பழத்தில் குத்தி முடிச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த வாழை இலையில் வச்சுட்டு ஒரு கருப்பு கோழியை அந்த முட்டையை அப்படியே 3 தடவை சுற்றி என்ன செஞ்சிருங்கன்னா அதை அந்த கோழியை அறுத்து அதோடைய உதிரத்தை அந்த முட்டை மேலே நம்ம விட்டுறணும். விட்டுட்டு அந்த கோழியை நீங்கள் தூக்கி போட்டுறணும். அதுக்கப்புறம் அந்த வாழை இலையை அப்படியே மடித்து எதிரியோடைய ஏதாவது விவசாய நிலம் இருந்தாலும் சரி, இல்லை எதிரியோடைய வீடு ஏதாவது இருந்தாலும் சரி, இல்லை எதிரியோடைய எந்த இடத்தா இருந்தாலும் சரி அதில் கொண்டு போய் குழி நோண்டி அவன் இடத்துல பிதைச்சிடலாம். இல்லை அவன் இடத்துல பிதைக்க முடியாது அப்படின்னா முச்சந்தியில் கொண்டு போய் பிதைச்சிடணும். இல்லைன்னா மயானத்தில் கொண்டு போய் பிதைச்சிட்டிங்க அப்படின்னா எதிரி உங்களுக்கு என்ன செஞ்சாலும் அது அவனுக்கு அப்படியே திரும்பி போய்கிட்டே இருக்கும். எதிரி போய் ஏதாவது ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் என்ன செய்வான், இந்த மாதிரி இவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன ஏதாவது செய்வனை இந்த மாதிரி மந்திர தந்திரங்களை வச்சு பண்ணுவான். அப்படி உங்களை அழிக்கணும்னு அவன் பண்ணினானா அது அப்படியே ஆப்போசிட்டாக அவனுக்கே அது திரும்பிடும். சரிங்களா? பெரும்பாலும் இந்த முறையை தான் எல்லாருமே பயன்படுத்தி வச்சுக்கிடுவாங்க. கட்டாயம் இந்த செய்வனை ஏவல் இந்த மாதிரி பிரச்சனையில பாதிக்கப்பட்ட நபர்கள் கட்டாயம் இதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செய்வனை ஏவல் பிரச்சனை எதுவுமே பக்கத்தில் நம்மள்கிட்ட வராது. அப்படியே நம்மளை அழிக்கணும்னு ஒருத்தன் செஞ்சாலும் அது அப்படியே அவனுக்கே திரும்பி போயிடும். அந்த பிரயோக முறை தான் இந்த பிரயோகம் நான் சொன்ன முறை. இதில் எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லை. இந்த முறையை நீங்கள் பண்ணிக்கிங்க. பண்ண முடிஞ்சவங்க இந்த முறையை நீங்கள் பண்ணிக்கிறலாம். இதில் நான் எந்த விதமான ஒளிவு முறையுமே ஒழிச்சு சொல்லவே கிடையாது. எல்லாரும் நலம் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது செய்ய முடியாத பட்சத்தில் ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்டையும் செஞ்சு வாங்கிக்கிறலாம். சரிங்களா? வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க, யாரும் கால் பண்ண வேணாம் தயவு செய்து. என்னென்னா நிறைய பேர் கால் பண்ணுறதுனால அந்த காலை நம்மளால் எடுக்க முடியல. நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த பூஜைகளையும் நம்ம பார்க்கணும், இந்த விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். அதனால் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக பதிலளிக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.